நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வந்து எல்லாருமே வந்து நம்ம கௌதம் வந்து வீட்டை விட்டு வெளியில் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. கடைசியில் இந்திரா வந்து மாஸ்க் காட்டி வந்து கௌதம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கௌதம் வந்து புலம்புறாரு. அப்பா எதுக்குப்பா என் மேலே எல்லாருமே இப்படி பழி போடுறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைப்பா, ஏன்ப்பா என்னை இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்பாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீங்களும் என்னை ஏன்ப்பா நம்ப மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து என்ன பேசுகிறேனே தெரியாமல் அப்படியே தலையை குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ராகினி வராங்க. ராகினி வந்தோடனே கௌதம் நான் சொல்கிறத கேளு, போலீஸ் உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து கம்பெனிக்கு போயிருக்காங்க, அடுத்த நேரம் வந்து இங்கே தான் வருவாங்க, நீங்கள் இருக்கக்கூடாது, உடனே கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கௌதம் வந்து சொல்கிறாரு, சித்தி நான் ஏன் சித்தி போகணும், நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகினி வந்து கௌதம் கிளம்பிடுங்க, இருக்காது அவ்வளோதான் சொல்லுவேன், அதுக்கடுத்து நம்ம எதனாலும் பார்த்துக்குறோம், பிரச்சனை இப்போதைக்கு வந்து நீ இந்த வீட்டில் இருக்காத, உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கௌதம் வந்து லேசாக தள்ளி விட்டுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அந்த இடத்த விட்டு வந்து கௌதம் வந்து வெளியில் போயிடுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வெளியில் போன பிறகு பார்த்தா கரெக்டாக அந்த ஜான்சி ராணி இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா, அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே எங்கே அவனை வர சொல்லுங்கள், இந்த வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. யார் என்ன அப்படின்னு கேட்டவொடனே அவன் தான் அவங்க மகன், அங்கே செய்யாத சோழியெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானா, கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, இந்திரா வந்து கௌதம் பார்த்து கௌதம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் கௌதம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் அவன் மேலே கண்டிப்பாக டவுட் வரும், வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க இந்திரா. இன்ஸ்பெக்டர் மேடம் மைண்ட் வேர் வேர்ட்ஸ், தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. தேவையெல்லாம் என்ன பேசுனேன், இந்த பொம்பளை பொறுக்கி தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே எல்லா வேலையும் அங்கே பண்ணிவிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி நின்று அழுதுகிட்டு இருக்கானா, கான்ஸ்டபுள் இவனை பிடிச்சி வண்டியில் எடுத்துங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த லேடிஸு கான்ஸ்டபுளும் ஒரு ஜென்ஸ் கான்ஸ்டபுளும் சேர்ந்து வந்து கௌதம் வந்து பிடிச்சி ஜீப்பில் ஏற்றிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்திரா வந்து அந்த ஜீப்புக்கு பின்னாடி ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது.